பண மோசடி வழக்கில் சிறையில் இருக்கும் சுகேஷ் சந்திரசேகர் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸுக்காக ஐபிஎல் அணியான ஆர்சிபியை 8,300 கோடி ரூபாய்க்கு வாங்க விரும்புவதாக கடிதம் எழுதியுள்ளார். ஜாக்லின் இந்த அணியின் தீவிர ரசிகை என்பதால் அவருக்கு பரிசாக இதை அளிக்க விரும்புவதாகவும் இதற்காக ஆர்சிபி நிர்வாகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே 200 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் சிறையில் இருக்கும் சுகேஷின் இந்த அறிவிப்பு சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தையும் கேலியையும் கிளப்பியுள்ளது. மத்திய பட்ஜெட்டை அதிக முறை தாக்கல் செய்த இரண்டாவது நிதியமைச்சர் என்ற பெருமையை நிர்மலா சீதாராமன் பெற உள்ளார். மொராஜி தேசாய் 10 முறை பட்ஜெட் சமர்ப்பித்து முதலிடத்தில் உள்ள நிலையில் ப. சிதம்பரம் 9 பட்ஜெட்டுகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே 8 பட்ஜெட்டுகளை அளித்துள்ள நிலையில் தற்போது தொடர்ச்சியாக 9வது பட்ஜெட்டை வெளியிட உள்ளார். புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ள நிலையில் தாக்கலாகும் முதல் பட்ஜெட் என்பதாலும் இது கவனம் பெறுகிறது. மேலும் மத்திய பட்ஜெட் 1999ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக ஞாயிற்றுக்கிழமை தாக்கலாவதும் கவனம் பெறுகிறது. மேலும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இந்திய பங்குச்சந்தைகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். அமெரிக்க வரி நெருக்கடி, சர்வதேச அளவில் போர் பதற்றங்கள், ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்ட சவால்களுக்கு மத்தியில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்நிய முதலீடுகள் இந்திய சந்தைகளிலிருந்து தொடர்ந்து வெளியேறுவது கவலை தரும் நிலையில் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய நெருக்கடியில் அரசு உள்ளது. தனிநபர்களுக்கு வருமான வரி சலுகைகள், வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் விலைவாசி குறைப்பிற்குமான நடவடிக்கைகள், தொழில்துறை வளர்ச்சிக்கு ஊக்கம் என பல்வேறு அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்ப்புகள் உள்ளன. எனினும் சலுகை திட்டங்களை விட இம்முறை நிதி ஒழுங்கை பராமரிப்பதற்கும் சீர்திருத்தங்களுக்குமே பட்ஜெட்டில் அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் தலைகுனிந்து நிற்பதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹிட்லர், முசோலினி, நீரோ போன்ற கொடுங்கோல் மன்னர்களின் மொத்த உருவமாக முதல்வர் மு.க. ஸ்டாலினை தமிழக மக்கள் பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். 56 மாத திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக குறிப்பிட்டுள்ள பழனிசாமி, பெண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் குற்றவாளிகளின் கூடாரமாக மாறியுள்ளதற்கு ஆட்சியாளர்களின் செயல்பாடுகளே காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் அனைத்து தரப்பு மக்களும் வீதியில் இறங்கி போராடி வருவதாக பழனிசாமி விமர்சித்துள்ளார். விரைவில் தேர்தலை தமிழகம் சந்திக்கும், மக்கள் மாறுதலை தருவார்கள் என அவர் அறிக்கையில் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல் பெண் துணை முதல்வராக மறைந்த அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் பதவியேற்றுக் கொண்டார். அஜித் பவார் மற்றும் அவருடன் பயணித்த 4 பேர் விமான விபத்தில் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. இந்நிலையில் அஜித் பவார் வகித்து வந்த துணை முதல்வர் பதவி காலியானதை அடுத்து அவரது மனைவி சுனேத்ரா பவாரை துணை முதல்வராக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் முடிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து என்சிபி சட்டமன்ற தலைவராக சுனேத்ரா பவார் தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு மும்பையில் அமைந்துள்ள லோக்பவனில் சுனேத்ரா பவார் துணை முதல்வராக பொறுப்பேற்றார். அவருக்கு மகாராஷ்டிரா ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ராட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मी सुनेत्रा अजित पवार गांभीर्यपूर्वक प्रतिज्ञा करते की कायद्याद्वारे स्थापित झाले आहे अशा भारताच्या संविधानाबद्दल இந்நிகழ்ச்சியில் முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ், துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சரத்பவார் மற்றும் சுப்ரியா சுலே இருவரும் இந்நிகழ்வில் பங்கேற்காதது பேசுபொருளாகி உள்ளது. இந்தோனேஷிய நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 49ஆக அதிகரித்துள்ளது. இன்னும் 15 பேர் குறித்த விவரங்கள் தெரியாத நிலையில் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இறந்தவர்களில் 23 பேர் கடற்படை வீரர்கள் என தெரியவந்துள்ளது. கடந்த வாரம் பாண்டோங் பகுதியில் பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. கடந்த ஆண்டு இறுதியில் பெய்த கனமழையால் இந்தோனேஷியாவில் 1200 பேர் உயிரிழந்தனர். இதிலிருந்து மீள்வதற்குள் மேலும் ஒரு இயற்கை பேரிடரை அந்நாடு சந்தித்திருக்கிறது. வடகொரிய நாட்டின் தலைநகரில் பனிக்கட்டி தளத்தால் ஆன மைதானம் திறக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்கள் சறுக்கி விளையாடியும் ஒருவரை ஒருவர் பிடித்து ரயில் போல் சென்றும் விளையாடினர். பனிக்கட்டி தளத்தில் பாதுகாப்பாக சறுக்கி விளையாடுவதற்காகவே பயிற்சி தர நிபுணர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
தமிழ்நாட்டில் புகையிலை பயன்பாட்டை கட்டுப்படுத்த 2007 தொடங்கப்பட்ட தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 5.17 லட்சம் பேரிடமிருந்து 8.88 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதில் சென்னையும் கோவையுமே முதல் இடத்தில் உள்ளன. குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் மட்டும் 1.19 கோடி ரூபாய் அபராதமாக பெறப்பட்டிருக்கிறது. அபராதம் மட்டுமின்றி சுமார் 50,000 பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் புகையிலையற்ற கல்வி நிறுவனங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் அரசு மறுவாழ்வு மையங்கள் மூலம் இதுவரை 2783 நபர்கள் புகையிலை பழக்கத்திலிருந்து முழுமையாக விடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் புதிய தலைமுறைக்கு தெரிவித்திருக்கின்றனர். நாளை முதல் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் மீதான புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு வருகிறது. சிகரெட் நீளத்தை பொறுத்து ஒரு சிகரெட்டுக்கு 2 ரூபாய் முதல் 8 ரூபாய் 50 காசுகள் வரை விலை உயர உள்ளது. இவற்றின் மீதான ஜிஎஸ்டி கடந்த ஆண்டு 28 விழுக்காட்டிலிருந்து 40 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது. பான் மசாலா மீதான வரி 40 விழுக்காடு ஜிஎஸ்டி மற்றும் கூடுதல் செஸ் வரிகளுடன் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 88 விழுக்காடு என்ற அளவில் தொடரும். இந்த வரி உயர்வால் வரும் ஆண்டில் சிகரெட் விற்பனை 6 to 8 விழுக்காடு வரை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரி மாற்றத்தோடு புகையிலை நிறுவனங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கிடைக்கும் வருவாய் மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டு முக்கியமாக சுகாதார விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் தலைவராக கெவின் வார்ஷை நியமிக்க அதிபர் டிரம்ப் பரிந்துரைத்துள்ளார். தற்போதைய தலைவர் ஜெரோம் பவலின் பதவிக்காலம் மே மாதம் முடிவடைய இருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை மிக கடுமையான சரிவை சந்தித்துள்ளது. டிரம்புக்கும் தற்போதைய தலைவர் ஜெரோம் பவலுக்கும் மோதல் போக்கு நீடித்து வந்தது. இந்நிலையில் தனக்கு நெருக்கமான கெவின் வார்ஷை புதிய தலைவராக நியமிக்க டிரம்ப் பரிந்துரைத்துள்ளார். அரசின் அதிகப்படியான செலவுகளை கண்டிக்கும் வாஷ் குறுகிய கால வட்டி விகித குறைப்புக்கு ஆதரவானவராக பார்க்கப்படுகிறார். இவரது நியமனம் உறுதியானால் டாலர் மதிப்பு உயர்ந்து தங்கம் விலையில் சரிவு ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவரின் நியமனத்திற்கு செனட் சபை ஒப்புதல் அளிக்க வேண்டும். ரயில்களின் மோதலை தவிர்க்கும் மிக முக்கிய கவச் பாதுகாப்பு அமைப்பு மேலும் 472 கிலோமீட்டர் தொலைவுக்கு நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலம் கவச் தொழில்நுட்ப வசதி கொண்ட ரயில் பாதைகளின் நீளம் 1306 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. எனினும் இந்த கவச் வசதி முழுமையும் வடமாநில ரயில் பாதைகளிலேயே நிறுவப்பட்டுள்ளன. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலும் கவச் வசதியை ஏற்படுத்த கோரிக்கைகள் உள்ளன. பாகிஸ்தானில் அரசை நடத்த கடன் கேட்டு தானும் ராணுவ தளபதி அசம் முனீரும் நாடு நாடாக சென்றபோது பெரும் அவமானத்துடன் தலைகுனிந்ததாக பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். இஸ்லாமாபாத்தில் தொழிலதிபர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய ஷபாஸ் ஷெரீப் கடன் கேட்டு வெளிநாட்டுக்கு செல்வது நாட்டின் சுயமரியாதைக்கே இழுக்காக அமைந்ததாக குறிப்பிட்டார். கடன் கொடுக்கும் நாடுகள் எது சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ள வேண்டிய நிலையில் தாங்கள் இருந்ததாகவும் பாகிஸ்தான் பிரதமர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் தற்போது பெரும் கடன் சுமையில் இருப்பதாகவும் இதிலிருந்து விடுபட பொருளாதார ரீதியாக மாற்று வழிகள் கண்டறியப்பட வேண்டும் என்றும் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்தார். தமிழ்நாட்டை விமர்சிக்கும் ஆளுநர் RN ரவி ஒன்றிய அரசை கேள்வி கேட்க வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் 2560 கோடி ரூபாய் மதிப்பிலான 49 முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் அதன் பின்னர் உரையாற்றினார். அதில் ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டை விமர்சிக்கும் அதே வேளையில் ஒன்றிய அரசின் அறிக்கை பாராட்டுகிறது என குறிப்பிட்டதோடு பொருளாதார ஆய்வறிக்கையை ஆளுநரும் பிரதமரும் படிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நம்ம அரசோட திட்டமிட்ட செயல்பாடுகளால தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதுன்னு சொன்னா அது நான் சொல்லுகிற கற்பனை புள்ளி விவரங்கள் அல்ல. அதையெல்லாம் ஒன்றிய அரசு சொல்லுகிற புள்ளி விவரங்கள் தான். அவங்க அறிக்கையை மேற்கோள் காட்டித்தான் சொல்றேன். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை விமர்சிக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் ஒன்றிய அரசை தான் போய் கேள்வி கேட்கணும். இந்த அறிக்கையை மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு ஆளுநர்களும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். படிக்காம எந்த நிகழ்ச்சிக்கும் போயிடாதீங்க. நீங்க கொடுக்கிற அறிக்கை தான் அது. உங்க ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய அறிக்கை.
தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாதவர் எடப்பாடி கே பழனிசாமி என முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பல்வேறு முடிவற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான 28 புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். நிகழ்வில் உரையாற்றிய முதல்வர் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் அதிமுக நிறைவேற்றியது கிடையாது என குற்றம் சாட்டியதோடு தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறதில்லை, அது வேறு விஷயம். அதிமுக ஆட்சியோ பழனிசாமி அவர்களோ எப்பவுமே சொன்னதை செய்ய மாட்டாங்கன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா திமுக சொன்னதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் மக்களுக்கு தெரியும். கேரளா பள்ளி மாணவர்களின் கல்விச் சுமையை குறைக்கும் வகையில் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 25 விழுக்காடு குறைக்கப்படும் என்று அம்மாநில கல்வி அமைச்சர் வி சிவன்குட்டி சனிக்கிழமை அறிவித்தார். மாணவர்கள் எதிர்கொள்ளும் அதிகப்படியான பாடச்சுமை குறித்த புகார்களை கருத்தில் கொண்டு அடுத்த கல்வியாண்டு முதல் இந்த பாடத்திட்ட குறைப்பு அமலுக்கு வரும் என்று அவர் குறிப்பிட்டார். பாடப்புத்தகங்களின் உள்ளடக்கத்தில் மாற்றம் இருக்காது என்றும் அமைச்சர் சிவன்குட்டி கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் கோவிலில் தைத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பூபதி திருநாள் எனப்படும் தைத்தேர் திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி நம்பெருமாள் உபயநாச்சியார்களுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா எனும் பக்தி கோஷங்கள் முழங்க 4 உத்திர வீதிகளிலும் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நம்பெருமாளின் இந்த திருத்தேர் பவனியை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் ஸ்ரீரங்கத்தில் குவிந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள சுப்பிரமணியர் மலைக்கோவிலில் தைப்பூச விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு தேரோட்டத்தில் பங்கேற்றனர். மங்களவாதியம், பேண்ட் வாதியம், செண்டை மேளம், ரிப்பன் நடனத்துடன் அசைந்தவாறு தேர் முக்கிய வீதிகளில் வலம் வந்தது.